Okay, so we'll continue today. நம்ம ஆர் ப்ரோக்ராமிங் அதுக்கப்புறம் மறுபடியும் வருவோம். Now as of now we'll continue with big data analytics. Okay, so already we have seen what is data analytics. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. பர்டிகுலராக பிக் டேட்டாக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் இருக்குது, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றத மட்டும் இன்னைக்கு செஷனில் பார்ப்போம். So already we know that whether it is an IoT or an industrial IoT, you will be getting enormous amount of data. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சோஷியல் மீடியா நம்ம என்னென்ன either if you use it online or you use it offline, நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அங்கே ஒரு பில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்கே என்ன பண்ணாலும் அந்த எவ்ரி திங் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் த நெட். ஓகே, நீங்கள் இப்போ நார்மலாக போவீங்க, ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருள் பார்த்துட்டு வருவீங்க. இது வந்து ஆன்லைன் கூட இல்லை, ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு ஒரு சோஃபா பார்த்துட்டு வரேன்னு வச்சிங்க. நாளைக்கு அடுத்த நாள் அமேசானில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சோஃபா ரிலேட்டடான ஆட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, ஸோ இது எப்படின்னா இது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ரீட்டைல் பிஸ்னஸில் தே யூஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபார் அ வெரைட்டி ஆஃப் பர்பஸஸ். ஸோ நமக்கு என்னென்னா இந்த மாதிரி thousands and millions ஆஃப் டேட்டா டிப்பிக்கலாக வி கிரியேட் அரௌண்ட் 2.5 quintillions ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ டேட்டா வந்து பல சோர்ஸஸ்லேருந்து நமக்கு வந்துனே இருக்குது, பல ஃபார்மேட்ஸ்லேருந்து. ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிக் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குல்ல, அது பேர் தான் பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி பயங்கரமாக எக்கச்சக்கமாக இருக்க டேட்டாவுக்கு பேர் என்னென்னா பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த பிக் டேட்டான்றது என்ன? நார்மலாக நம்மளால் ஒரு ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியாத ஒரு பெரிய அளவுகளில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து பிக் டேட்டா. மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா விச் cannot be stored, processed and analyzed using traditional tools. ட்ரெடிஷ்னலாக நம்ம நார்மலாக இப்போ ஒரு பில் புக், ஒரு 100 கஸ்டமர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸலில் கூட ஓப்பன் பண்ணி எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போகிறாங்க, எவ்வளோ கணக்கு, எவ்வளோ காசு வருது அப்படின்னு மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வரும்பொழுது அதை ப்ராசஸ் பண்ணுறதும் கஷ்டம், அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதும் கஷ்டம், அனலைஸ் பண்ணுறது இன்னும் கஷ்டம். ஓகே, ஸோ இதான் வந்து பிக் டேட்டாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். எப்படி இந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி இதை ப்ராசஸ் பண்ணுறோம், அதுலேருந்து இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறோம், எப்படி அனலைஸ் பண்ணுறோன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஓகே, ஸோ பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்றது இதை பற்றி சொல்லக்கூடியது தான். பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு என்னென்னா, நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேட்டாலேருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, மக்கள் எதை விரும்புகிறாங்க, என்ன மாதிரியான ஒரு இடர்ன் பேட்டர்ன் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 4 ஆஸ்பெக்ட் நான் இங்கே சொல்கிறேன். பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா என்ன, வாட் இஸ் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் என்ன மாதிரியான ரிஸ்க் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், just choose a pen. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேங்கிங் கம்பெனி. ஸோ இது வந்து இவங்க வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ யாராவது நெட்லேருந்தோ, இப்போ ஆக்சுவலாக அக்கௌண்ட்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்படியே க்ரியேட் பண்ண முடியும், நேரில் போய் தான் க்ரியேட் பண்ண. கோட்டக் மஹிந்திரா பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் க்ரியேட் யுவர் அக்கௌண்ட் ஆன்லைன் இட் செல்ஃப். ஓகே, அப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையாகவே வேலிடான கஸ்டமராக, உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, இதில் யாரெல்லாம் ரியலி பொட்டன்ஷியல் கஸ்டமர், யாரெல்லாம் வந்து சஸ்பெக்ட், யாரெல்லாம் ஃப்ராடு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆல் தீஸ் ஆர் பாசிபிள். ஸோ இந்த பேங்க்கில் ஆக்சுவலாக பேங்கி டுரோ அவங்க வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து தே நேரோ டவுன் தேர் ஒர்க். ஓகே, ரெண்டாவது யூஸ் பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன். புதுசாக ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் இருக்கிற ப்ராடக்டை இன்னும் இன்னோவேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ரோல்ஸ் ராய்ஸோடைய கார்ஸோடைய அதில் வந்து அவங்க வந்து ஜெட் இன்ஜின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே,
ஸோ மெயினாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அக்ராஸ் த வேர்ல்டுக்கு வந்து ஜெட் இன்ஜின்ஸ் அதிலலாம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் தான் கம்பெனி, பிராண்டட் கம்பெனி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிக் டேட்டா அனலிஸ் யூஸ் பண்ணி அந்த இன்ஜினை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதோடைய குவாலிட்டியை வந்து இன்னும் ஹையர் குவாலிட்டியை எப்படி மாற்றுறது. ஸோ இதுக்கெலாம் வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா அனலிட்டிக் ஹெல்ப் இன் குவிக் அண்ட் பெட்டர் டிசிஷன் ஃபார் மேக்கிங் இன் ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராடக்டை வந்து வெளியிடும்பொழுது அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக மக்களிடையே போய் சேருது, அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பயன்பாடாக இருக்குது. ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டார்பக்ஸ்ன்றது ஒரு காஃபி கம்பெனி ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப பிராண்டடான காஃபி கம்பெனி. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஒரு கடையை ஆரம்பிக்கிறதுன்றது கூட டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலமாக தான் பார்ப்பாங்க. எந்த இடத்துல மக்கள் அதிகமாக புழங்குறாங்க, எந்த இடத்துல வந்து ஒரு கடையை ஆரம்பிக்கணும், என்ன மாதிரியான போஸ்டர் யூஸ் பண்ணணும். ஈவன் கூகுளில் பார்த்தீங்கன்னா இந்த கூகுளில் கலர் சொல்கிறாங்களா, என்ன கலரை யூஸ் பண்ணால் மக்கள் மனசில் அந்த கலர் அப்படியே பதியும். இந்த மாதிரி இதுக்கும் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்பக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் டெமோகிராஃபிக்ஸ் ஏற்ற மாதிரி லொக்கேஷன் எங்கே வைக்கணும், வச்சா காம்படிஷன் எந்த மாதிரி இருக்கும், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸு, அங்கே வண்டி விடுறதுக்கு இடம் இருக்கா இல்லையா, பார்க்கிங் அடிக்குவேட்ஸி, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அவங்க ஒரு புது இடத்துல வந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்பக்ஸோடைய ஒரு எக்ஸாம்பிள். 4வது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம ரொம்ப கிளாசிக்கலாக வந்து டெல்டா ஏர்லைன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ட்விட்டர்லேயோ எங்கேயோ இந்த டெல்டா ஏர்க்ராஃப்டில் ஃப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸை ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு. நார்மலாக போயிட்டு வந்த முக்கால்வாசி பேர் ஷேர் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி போச்சு, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு, இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி இந்த நெகட்டிவ் ட்வீட்ஸை வச்சு அவங்க வந்து கஸ்டமருக்கான பெர்ஃபார்மன்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சு பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் 4 ஆஸ்பெக்ட்ஸ் வி ஆர் ஜஸ்ட் சீயிங் இட். ஸோ பேசிக்கலாக இந்த பிக் டேட்டான்றது என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இட் இஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் த டேட்டா தான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக டேட்டா வருது. ஓகே, யூ ஹேவ் அ ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. ஸோ வால்யூம்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் டேட்டா கிடைக்குது. வெரைட்டி இன் த சென்ஸ் the data may be structured, it may be semi-structured, it may be not structured, unstructured ஆகலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர்டுனா சம்திங் லைக் எ டேபிள், டேட்டாபேஸு, இதெல்லாம் வந்து ஆர் கால்ட் அஸ் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. நான் ஸ்ட்ரக்சர்ட்னா உங்களோட ஆடியோ ஃபைல்ஸு, வீடியோஸ், இது எல்லாமே வந்து நான் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசன், ஹெச்எம்எல்ல வர டேட்டா. ஓகே, இதெல்லாம் வந்து செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் டேட்டாஸ் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கிது. ஓகே, அடுத்தது 3வது இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஹவு மச் யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். எனக்கு 100 இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஆனால் அதுலேருந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலன்னா தென் இட் இஸ் ஆஃப் ஜீரோ வேல்யூ டு மீ. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு அது வேல்யூ கொடுக்குது, ஹவு மச் வேல்யூ எக்ஸ்ட்ராக்டிங் யூஸ்ஃபுல் டேட்டா, எவ்வளோ வேல்யூ கொடுக்குது. அடுத்தது எவ்வளோ சீக்கிரம் டேட்டா வருது, த ரேட் அட் விச் த டேட்டா அக்குமுலேட்ஸ், தட்ஸ் கால்ட் அஸ் வெலாசிட்டி ஆஃப் டேட்டா. ஓகே, அதே மாதிரி அன்சர்டனிட்டிஸ் இன் த டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் அன்சர்டனிட்டிக்கு நான் ஸ்டாண்டர்டாக பயோமெடிக்கல் சிக்னல் தான் சொல்லுவோம். ஓகே, இஃப் யூ டேக் எ பயோமெடிக்கல் சிக்னல், ஹார்ட் ரேட்டை வந்து இப்போயும் அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயும் மெஷர் பண்ணிங்கன்னா வேரி ஆகினே இருக்கும். ஓகே, ஸோ வரக்கூடிய டேட்டாவில் இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சி, அன்சர்டனிட்டி. ஓகே, இதான் வந்து 5 தன்மைகள் பிக் டேட்டாவுக்கு. முதல்ல எக்கச்சக்கமாக டேட்டா வருது, டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வருது, அதுலேருந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுக்கிற அளவுக்கு வேல்யூ இருக்கணும், எவ்வளோ ஸ்பீடில் டேட்டா வருது, அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சி என்ன, அன்சர்டனிட்டி என்ன. ஓகே, நம்பகமற்ற தன்மை. ஓகே, அன்சர்டனிட்டினா. ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது டேட்டா, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ அது வந்து ஒரு பிக் சேலஞ்ச் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் டூயிங் த டேட்டா அனலிட்டிக்ஸ்.
ஓகே. ஸோ என்னென்ன இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான், இன்னும் வேறு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆக்சுவலாக இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வந்து NYPDயில் வந்து க்ரைம் ஹாட்ஸ்பாட்ஸ் எங்கெங்கே நடக்குது. ஸோ அதாவது எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தப்புகளையும் தே ஆர் டாக்குமெண்டிங் ஆன்லைனில் அவங்களுடைய க்ளவுட் டேட்டாபேஸில் சேவ் ஆகும். ஸோ அதை வச்சு எந்த இடத்துல அதிகமாக க்ரைம் நடக்குது, எந்த டைமில் நடக்குது, எந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே நடக்குது, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தே ஐடென்டிஃபை க்ரைம் ஹாட்ஸ்பாட்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, க்ரைம் ஹாட்ஸ்பாட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தே வில் டெபுட் தேயர் NYPD போலீஸ் யூஸ் பண்ணி, நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் NYPD. ஓகே, ஸோ க்ரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க முடியும். ஃபைன், இது ஒரு டிப்பிக்கல் சினாரியோ ஆஃப் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். அதே மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்ரேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் அமேசான் எடுத்துங்க. அமேசானில் நீங்கள் போயிட்டு ஒரு ப்ராடக்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ என்னென்ன பேசிஸில் கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்டை ஓப்பன் பண்ணுறாங்க, வாட் பேசிஸ். இப்போ நமக்கு தான் அமேசானில் டக்குன்னு பாப் ஆகும், அமேசான் ஃபெஸ்டிவல் டே, அமேசான் இண்டிபெண்டன்ட் டே ஆஃபர், டுடேஸ் டீல்ஸ், இன்னும் 15 நிமிஷத்தில் தான் டீல் இருக்கும், அதுக்குள்ளே முடிவு பண்ணணுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எப்படி அவன் எட்டுன்னு வரான்னா, கஸ்டமருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, எந்த பேஜை விசிட் பண்ணுறாங்க, எந்த பேஜில் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க, ஒரு பேஜில் விசிட்டர் வந்து எதை பார்க்குறாங்க, மேலே இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை பார்க்குறாங்களா, இல்லை கீழே இருக்கக்கூடிய கஸ்டமர் வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபீட்பேக்கை பார்க்குறீங்களா, ரேட்டிங்ஸை பார்க்குறாங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்ச்சேஸ் டேட்டா ஃபார் 300 மில்லியன் கஸ்டமர்ஸ். அதுக்கேற்ற அதை வச்சு அவன் வந்து கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வெப் பேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவான். இப்போ நான் பார்க்குற வெப் பேஜும் நீங்கள் பார்க்குறதும் ஒரே மாதிரி இருக்காது, எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பான். நான் எந்த ப்ராடக்ட் அதிகமாக விரும்பணும் அதுக்கேற்ற மாதிரி இட் வில் பி கம்மிங் ஆன் த டாப். ஓகே, இதுவும் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் தான். முக்கியமாக அடுத்த இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் பிக் டேட்டா காஸ்ட் ரிடக்ஷன். ஓகே, ஸோ இங்கே ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்க்லேண்ட் ஹாஸ்பிட்டல். இது வந்து டெக்சாஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டாக்டரை பார்க்குறது அதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இவங்களாவே ஸ்பெஷலாக ஒரு ஆப் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக அங்கேருந்து வீட்டில் இருந்துக்கிட்டே பேஷண்ட் வந்து சில பேராமீட்டர்ஸ் ஃபீட் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய காம்ப்ளிகேஷன்ஸை ஃபீட் பண்ணாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி இட் வில் டெல் யூ வாட் ஆர் த லைக்லி அவுட்கம்ஸ், என்ன டிசீஸாக இருக்கும், என்ன பண்ணலாம். ஸோ எப்போ உங்களுக்கு இட் வில் ப்ரெடிக்ட் யூ, கிவ் யூ மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, இது மூலமாக பேஷண்ட்டோட ஒரு கம்யூனிகேஷன் வந்து அதிகமாகும், அந்த ஹாஸ்பிட்டலோட நேமும் வில் பி க்ரோயிங். ஓகே, தே வில் பி பேயிங் ஃபார் தட் சர்வீசஸ் ஆஃப் தட் ஆப். ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு அங்கே வந்து வெயிட் பண்ணுற அந்த சார்ஜஸ்லாம் போகும். இதனால் ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஃபெயிலியர் வந்து 31% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். அவங்களுடைய சொந்த காசும் கம்மியாகுது. ஓகே, ஸோ தேர் பை இன்க்ரீஸிங் த குவாலிட்டி. ஃபைன், காஸ்ட் ரிடக்ஷன். அதே மாதிரி புது புது ப்ராடக்ட் எட்டுன்னு வரதுக்கும் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, ஏன்னா மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குது, மக்களுக்கு என்ன தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளுடைய செல்ஃப் டிரைவிங் கார். ஓகே, ஸோ இதுக்கெலாம் வந்து மக்கள் எதை விரும்புகிறாங்க, இந்த மாதிரி பல பேராமீட்டர்ஸ் எடுக்கிறாங்க. இல்லைனா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துங்க, நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். மக்கள் எதை ரிவ்யூ பண்ணுறாங்க, எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறாங்க, எவ்வளோ வியூவர்ஷிப் கொடுக்குறாங்க, இதை பொறுத்து புது புது சீசன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஷோக்கு வந்து யூசர் ரிவ்யூஸே இல்லை, ரேட்டிங்கே இல்லைனா அந்த ஷோவை கட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ நெட்ஃப்ளிக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்மார்ட் யோகா மேட். ஸோ ஒருத்தர் அதை யூஸ் பண்ணும்போது அவரோட போஸ்டர் என்ன, அவர் எவ்வளோ அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு, அவருக்கு எந்த அளவுக்கு எந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறாரு, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை அதில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணி அது மூலமாகவும் தே வில் கிவ் யூ கைடன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பல இடத்துல நமக்கு வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ பிக் டேட்டா அனலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது. நார்மலாக எந்த ஒரு டேட்டாவை எடுத்தாலும் வி ஹேவ் சம் ஸ்டேஜஸ். இப்போ நம்ம நார்மலாக சிக்னல் ப்ராசஸிங்கில் ஒரு சென்சார் மூலமாக ஒரு சிக்னலை ரெக்கார்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க. சென்சார் ரெக்கார்ட் பண்ண டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம், வில் கோ ஃபார் சம் சிக்னல் ப்ராசஸிங் பண்ணுவோம். சிக்னல் ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுவோம். ஆம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுலேருந்து சம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதுலேருந்து வில் டூ சம் சிக்னல் அனாலிசிஸ் சம்திங். ஸோ அதே மாதிரி
இந்த மாதிரி பிக் டேட்டாலேருந்து வரது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ப்ராப்ளத்துக்கான வர டேட்டா இது, எந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த டேட்டாவை எடுக்கிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அந்த டேட்டாவுக்கு எப்படி அதுக்கு டேட்டா ரெக்குயர்மெண்ட்டு டிசைன் பண்ணுறீங்க, உங்களோட டேட்டா ரெக்குயர்மெண்ட் என்ன டேட்டா தேவை, ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளத்துக்கு டிசைன் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன டேட்டா தேவை. ஓகே, அதுக்கப்புறம் வந்த டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து யூ பெர்ஃபார்ம் அனலிட்டிக்ஸ். அனலிட்டிக்ஸ்னால் என்ன, யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ப்ரீ ப்ராசஸிங்னா இட் இஸ் லைக் ஃபில்ட்ரிங், ஒரு ஷூட்டபிள் ஃபார்முக்கு மாற்றுறது வந்து ப்ரீ ப்ராசஸிங். அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அனலிட்டிக்ஸ். அண்ட் த லாஸ்ட் பார்ட் இஸ் விஷுவலைசிங் த டேட்டா, டேட்டா விஷுவலைஸ் பண்ணுறது. இதை இன்னும் ஒரு வகையில் போட்டோன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த பர்டிகுலர் பிஸ்னஸுக்கு நமக்கு டேட்டா தேவைப்படுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன டேட்டா தேவைப்படுது, ஃபர்ஸ்ட் எந்த பிஸ்னஸுக்கு தேவைப்படுதுன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன டேட்டா எனக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புது காஃபி ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன் எங்கள் ஏரியாவில் அப்படின்னா, ஸோ என்னோடய பிஸ்னஸ் என்ன, காஃபி ஷாப். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் வந்து அது ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், எத்தனை பேர் எங்கள் ஏரியாவில் காஃபி குடிப்பாங்க, என்ன மாதிரியான காஃபீஸ் பிடிக்கும், அவங்களுக்கு வந்து ரெகுலராக குடிப்பாங்களா இல்லை மார்னிங் வாக்கிங் வரும்போது குடிப்பாங்களா, என்னென்ன டைமில் குடிப்பாங்க, இந்த மாதிரி என்ன டேட்டா வேணும் எனக்கு அப்படின்றத வேணும், ஐடென்டிஃபை பண்ணணும். மூணாவது கிடைக்கக்கூடிய டேட்டாவை ஃபில்ட்ரு பண்ணணும். இதில் எனக்கு தேவை இருக்கிற டேட்டா இருக்கும், தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்க முடியாது, அவங்க பேர், அவங்க ஏஜு, அவங்க அட்ரஸ்ஸு, எவ்வளோ பக்கத்துலேருந்து இருக்காங்க, அதில் சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு. ஸோ அந்த டேட்டாவை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ மூணாவது வந்து ஃபில்ட்ரிங். ஸோ நாலாவது வந்து அதுலேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ஷன். அதுக்கு அடுத்தது டேட்டா அக்ரிகேஷன். அதாவது நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ ஒரு கேஸ்லேருந்தும் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு டேட்டா செட். அதாவது எப்பப்பெல்லாம் காஃபி குடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது என்னோடய ஃபர்ஸ்ட் டேட்டா செட். செகண்ட் வந்து என்னென்ன ஏஜ் குரூப்பில் குடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா செட் இருக்குது. மூணாவது வந்து மார்னிங் எத்தனை பேர் குடிக்கிறாங்க, ஈவினிங் எத்தனை பேர் குடிக்கிறாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த மூணுத்துலேருந்து காமனாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை ஒன்றா அக்ரிகேட் பண்ணணும், ஒன்றா சேர்க்கணும். அதான் டேட்டா அக்ரிகேஷன். இது வந்து 5வது ஸ்டெப், டேட்டா அக்ரிகேஷன். அதுக்கு அடுத்த ஸ்டெப், அந்த அக்ரிகேட் பண்ண டேட்டா வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். டேட்டா எப்படி இருக்குது, எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எப்போ அதிகமாக குடிக்கிறாங்க, எப்போ கம்மியாக குடிக்கிறாங்க, இந்த மாதிரி டேட்டா அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ண பிறகு அந்த டேட்டா விஷுவலைஸ் பண்ணுறோம். விஷுவலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதில் ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்கா, அதோட மீன் என்ன, அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த மாதிரி பல பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் யூ கம் டு யுவர் ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே, இந்த மாதிரி டைமில் குடிக்கிறாங்க, இந்த மாதிரியான காஃபி இருந்தால் பெட்டர், இந்த மாதிரியான ப்ராடக்ட் இருந்தால் பெட்டர். ஸோ இந்த மாதிரி கன்க்ளூஷன் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை ஆரம்பிக்கும் போது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ கஸ்டமருக்கு எது தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் யூ ஹேவ் த ஸ்ட்ரீட் டைம்னு ஒரு ஷாப் இருக்கும். நீங்கள் அது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பாண்டிச்சேரியில் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது டீ டைம். அதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் இருக்கும். ஓகே, வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கொடுக்கும்போது மக்கள் வந்து விரும்புவாங்க. ஓகே, ஸோ தட் கலர், அதில் இருக்கக்கூடிய அந்த கனல், எவ்ரி திங். ஓகே, ஸோ தே கலெக்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஃப்ரம் தட் தே ஐடென்டிஃபை. இதெல்லாம் ஆக்சுவலாக என்னென்னா, அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பை தேர் யூசேஜ் இட் செல்ஃப் தே வில் ஐடென்டிஃபை ஆல் திஸ் திங். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டீ கடையோட இன்ஃபர்மேஷனையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு யூஸ்ஃபுல் இன்சைட் எடுத்துன்னு வர முடியும்னா அங்கே தான் உங்களோட ஐஓடி அண்ட் ஐஐஓடி வருது. ஓகே, ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸோட டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் ஜஸ்ட் வில் டச் அப் ஆன். ஸோ 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ், டயக்னோஸ்டிக் அனலிட்டிக்ஸ், ப்ரெடிக்டிவ், ப்ரிஸ்கிரிப்டிவ். டிஸ்கிரிப்டிவ்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது ப்ரிஸ்கிரிப்டிவ். ஏன் நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறது டயக்னோஸ்டிக். அடுத்தது எப்படி நடக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்மக்கிட்ட, என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்ன நடந்துச்சுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஏன் நடந்துச்சுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும், எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது அப்படின்னு சொல்கிறது ப்ரெடிக்டிவ். அப்போ அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும், வாட் இஸ் த சொல்யூஷன், அது ப்ரிஸ்கிரிப்டிவ். அவ்வளோதான். இதான் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனலிட்டிக்ஸ். ஓகே, என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு,
அடுத்தது இது எப்படி நடக்கும், ஓகே, அதுக்கு என்ன சொல்யூஷன், அது ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வி ஹேவ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் டேட்டா இருக்குதுன்னு வச்சிங்க. ஸோ ஒரு கம்பெனியில் எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு வச்சிங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை வச்சு இஃப் யூ ஜஸ்ட் டெல் இந்தந்த கம்பெனிக்கு வந்து இப்போப்பெல்லாம் ப்ராஃபிட் வந்திருக்கு, இப்போப்பெல்லாம் சேல்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ அளவுக்கு மார்ஜின் இருக்குது, இந்த மார்ஜினை வந்து தாண்டி இருக்குது, ஓகே, இத்தனை பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ். அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் இது பேர். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ டிஸ்கிரிப்டிவ். வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்றத நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு சம் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது மூலமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபிஐஸ்ன்னு சொல்லுவோம். இது மூலமாக எந்த வருஷம் அதிகமாக இருக்குது, எந்த வருஷம் கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட் எதை நோக்கி போகுது, அந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். இது பேர் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். இதோட கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோவ்ன்ற ஒரு கெமிக்கல் கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ், ஈவன் யூ கேன் டேக் எனி நார்மல் திங் ஆல்சோ. ஓகே, ஸோ உங்கள் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஸோ என்னென்ன கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ ஆனுவல் பட்ஜெட் இருக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை எடுப்பாங்க. தட்ஸ் கால்ட் அஸ் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே கூட டயக்னோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம். ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் டயக்னோசிஸ். ஓகே, ஒய் டிட் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா queryன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யூ query a tool is a tool for diagnostic analysis. ஸோ யூ ஐடென்டிஃபை வாட் இஸ் ஹேப்பன், ஏன் இது நடந்துச்சு. யூ ட்ரில் டவுன், டேட்டா மைனிங் யூஸ் பண்ணி ஏன் இந்த டேட்டா நடந்துச்சு, ஏன் இந்த பர்டிகுலர் ஒரு ஏரோப்ளைன் கிராஷ் ஆகுது, என்ன ஃபேக்டர்னால இந்த ஏரோப்ளைன் கிராஷ் ஆச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து அந்த பிளாக் பாக்ஸில் என்ன டேட்டா இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஆகிருக்கு, கடைசி ஸ்டாப் எப்போ டேட்டா வந்து நின்றுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மூலமாக they will get an insight into what has happened. Okay, that's what is called as diagnostic analytics. So for example ஒரு e-commerce கம்பெனி இருக்குது, அதோட சேல்ஸ் வந்து ரெக்வயர்ட் லெவலில் போகல. ஓகே, ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்க ப்ராடக்ட்டு, அப்படி இருந்தும் ராங் ஆகுது. ஏன் ராங் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் அனலிட்டிக்ஸில் வரும். மேபி அந்த ஃபார்ம் வந்து ப்ராப்பராக லோட் ஆகலை, இல்லை ஷிப்பிங் ஃபீ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பேமெண்ட் ஆப்ஷனே அதிகமாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க, யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஈவன் அமேசானில் பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனே இல்லை, ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக இந்த நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி வெப்சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியோட எலக்ட்ரிசிட்டி வெப்சைட் பார்த்தீங்கன்னா பெட் சர்வீசஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஆக்சுவலாக இஃப் யூ ஹவ் சீன் தட் வெப்சைட், அதோட ஆரம்ப காலத்தில் ஒரு 1 year 2 yearsக்கு முன்னாடி ஆன்லைனில் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. இந்த மாதிரி ஆன்லைனில் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது என்ன ஆகுன்னா, ரொம்ப காமனாக என்ன ஆகுன்னா, இந்த கடைசி பேஜ் போயிட்டு நம்ம பில்லு கொடுப்போம், டெபிட் கார்டு கொடுப்போம்னு வச்சுங்களேன், அந்த பேஜில் போயிட்டு ஹேங் ஆகிடும். ஸோ ஹேங் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு 24 hours நீங்கள் திருப்பி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 24 hours அப்புறம் அது கிளியர்டா நாட் கிளியர்டான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் அந்த சமயத்தில் ஈவன் தோ ஆன்லைன் சர்வீஸ் இருந்தாலும் மக்கள் அதை விரும்பலை. ஏன்னா நாங்கள் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்பேன், அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். ஏதாவது ஒரு டைம் தான் ரேண்டமாக கரெக்டாக போயிடும், முக்கால்வாசி டைம் வந்து பாதி வரைக்கும் லோட் ஆகி போய் நின்று போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏன் எந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இது காமனாக பார்த்தீங்கன்னா, ஸோ டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ், என்ன நடக்கும்னு ஃப்யூச்சராக ப்ரிடிக்ட் பண்ணுறது, தட்ஸ் கால்ட் அஸ் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது மூலமாக வில் மேக் ப்ரெடிக்ஷன்ஸ் அபவுட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எப்படி மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ரொம்ப காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேபால் என்ன பண்ணுவீங்கன்னா,
பேபால்ன்றது ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் பேயிங் சிஸ்டம். நம்ம ஃபோன்பேலாம் வந்து இந்தியாவுக்குள்ளே பே பண்ணுறது, இது வந்து இன்டர்நேஷ்னலாக பே பண்ணக்கூடியது. ஓகே, அப்போ யூசர் டேட்டா பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு என்ன, அவர் வெதர் கரெக்டான ஆள் தானா, அவர் கரெக்டான பேமெண்ட் வச்சுருக்காரா, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன், அவர் வந்து ஃப்ராடா இல்லை வந்து டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக போலியா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, பை யூஸிங் த ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். நாலாவது வந்து வாட் இஸ் த சொல்யூஷன். ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்களா டாக்டர், தான் ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரிஸ்கிரிப்டிவ்ன்றது டிஸ்கிரிப்டிவும் ப்ரெடிக்டிவும் சேர்ந்துருக்கும். யுவர் ப்ரிஸ்கிரிப்டிவ் வில் பி a combination of descriptive and predictive. Okay, so it uses a variety of algorithms, computational modeling use பண்ணி prescriptive analytics பண்ணும். Okay, so for example airline, so airlines வந்து they use prescriptive analytics to maximize the profit. so எந்த அதாவது ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிக்கெட் காஸ்ட், அந்த டிக்கெட் காஸ்ட் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணும். கஸ்டமரோட டிமாண்ட் என்ன, வெதர் கண்டிஷன் என்ன டெஸ்டினேஷன் போகிறாங்க, ரொம்ப ரொம்ப காமனாக போகிற டெஸ்டினேஷன் ரொம்ப இதுனா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகும். ஹாலிடே சீசனில் போகிறாங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆயில் ப்ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸை வச்சு தே வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஃப்ளைட் ஃபேர். ஓகே, ஸோ இது வந்து பேர் என்னென்னா ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, இதான் வந்து 4 டைப் ஆஃப் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடூப் ஒன்று, தென் யூ ஹேவ் அப்பாச்சி பிக், தென் யூ ஹேவ் கஃப்கா, அப்புறம் அப்பாச்சி ஹைவ், ஸ்ப்ளங்க், டேலண்ட், அப்பாச்சி ஸ்பார்க், அப்பாச்சி ஹெச்பேஸ். ஓகே, இதை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அடூப்புன்றது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா ஸ்டோரிங் அண்ட் ப்ராசஸிங். இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். இது என்ன பண்ணுன்னா மெயினாக வந்து பிக் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுது. பிக் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது எப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபேஷனில். இட் ஸ்டோர்ஸ் இன் ஏ டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபேஷன். இட் ஸ்டோர்ஸ் பிக் டேட்டா இன் ஏ டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபேஷன் அண்ட் இட் அலோஸ் பேரலல் ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா. பேரலல் ப்ராசஸிங்க்கான ஒரு ஆப்ஷன் உள்ளது. நம்ம பின்னாடி வந்து இதே யூனிட்டில் அடூப் ஆர்கிடெக்சரை வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பாச்சி பிக். இது வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ் பிளாட்ஃபார்ம். இது பர்டிகுலராக ரொம்ப பெரிய பெரிய டேட்டா செட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும், நார்மலாக இதில் வந்து டேட்டாவை வந்து ஒரு டேட்டா ஃப்ளோவாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட்டா அனாலிசிஸ் பிளாட்ஃபார்ம் வந்து அப்பாச்சி பிக். ஓகே, ஸோ இது அடூப், இது அப்பாச்சி பிக். மூணாவது பார்த்தீங்கன்னா கஃப்கா. ஸோ கஃப்கான்றது பேசிக்கலாக ஒரு மெசேஜிங் சிஸ்டம், சம்திங் லைக் யுவர் வாட்ஸ்அப். ஓகே, ஸோ இது பேசிக்கலாக என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு கருவி. ஓகே, ஒரு தொழில்நுட்பம். ஓகே, டேட்டா ஃப்ரம் ஒன் அப்ளிகேஷன் டு அனதர் அப்ளிகேஷனை அனுப்பக்கூடியது, அது ஒரு கஃப்கான்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஹைவ். ஸோ அப்பாச்சி ஹைவ் வந்து ஒரு டேட்டா வேர் ஹவுசிங். இது வந்து ஐவ் query லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து 4வது டூல். 5வது டூல் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான டூல். இது பேர் வந்து ஸ்ப்ளங்க். ஓகே, இது ரொம்ப காமனாக வந்து ஐஐஓடியில் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இது மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாக் அனாலிசிஸ் பிளாட்ஃபார்ம். லாக் அனாலிசிஸ்னால் என்னென்னா நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ, நம்ம கம்ப்யூட்டரில் கூட இந்த ஆப்ஷன் இருக்குது. அதாவது அனாலிசிஸ் பண்ண ஆப்ஷன் இல்லை, லாக் வரதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் லாகில் போய் சேவ் ஆகும். ஓகே, சம்திங் லைக் உங்கள் அட்டண்டன்ஸ் லாக் மாதிரி, டெய்லி உங்களுக்கு அட்டண்டன்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி லாகுன்றது ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. நீங்கள் என்னென்னலாம் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ, ஒரு டேட்டா வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த வெப்சைட்டுக்குள்ளே இந்த பர்டிகுலர் லிங்க் ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த லிங்க்கில் இதை சர்ச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த லாகில் போயிட்டு இன்டர்னலாக உள்ளே சேவ் ஆகினே இருக்கும். எல்லாத்துக்குள்ளாரையும் எல்லா டேட்டா, நீங்கள் எந்த டேட்டா டிரான்சாக்ஷன் ஆன்லைனில் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளார ஒரு க்ளவுடில் போயிட்டு ரெக்கார்ட் ஆகினே இருக்கும். அந்த மாதிரி லாக்ஸ் எடுத்து அது மூலமாக அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து லாக் அனாலிசிஸ். அதான் எய்தர் இட் கேன் பி a லாக் ஃப்ரம் a கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ் ஆர் ஃப்ரம் a நான் கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ். ஸோ இது மூலமாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து ஸ்ப்ளங்க் மூலமாக வருது. ஓகே, 6வது பார்த்திங்கன்னா டேலண்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது மெயினாக வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன். ஸோ டேட்டாவை பார்த்திங்கன்னா இன்சைட் எட்னு வருது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இட் யூசஸ். ஓகே, ஸோ 7வது பார்த்திங்கன்னா அப்பாச்சி ஸ்பார்க்.
ஸோ இது வந்து பர்டிகுலர் ரியல் டைம் ப்ராசஸிங், இதுக்கு வந்து மிஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், இட் யூசஸ் எஸ்கியூஎல் ஒர்க்லோட்ஸ், இது மூலமாக வந்து ரியல் டைம் ப்ராசஸிங்க்கு யூஸ் ஆகுது. அண்ட் கடைசி ஒன்று நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டேட்டா வந்து அப்பாச்சி HBase. ஸோ இது வந்து பேசிக்கலாக JSON யூஸ் பண்ணுது, JSON யூஸ் பண்ணி ப்ராசஸிங் பண்ணுது. ஓகே, நோ SQL டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் தட் ஆர் அவைலபிள் ஃபார் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்குது? நான் முன்னாடியே ஹெல்த் கேர் அப்ளிகேஷன் ஒன்று பார்த்தோம், ஒரு ஹாஸ்பிட்டலோட டேட்டா. அந்த மாதிரி இதில் ரொம்ப முக்கியமாக இந்த பிக் டேட்டா அனலிட்டிக்ஸில் ப்ளே ஆகிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப காமனாக நீங்கள் பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மேட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை PACS அப்படின்னு ஒன்று இருக்குது, பிக்சர் ஆர்ச்சிவல் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ எல்லாரோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸையும் ப்ராசஸ் பண்ணுறது, அது மூலமாக எப்படி இருக்குது ஹெல்த் கேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட கோவிட்காக எவ்வளோ பேர் வந்து வேக்சின் எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் வேக்சின் இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிக் டேட்டா அனலிட்டிக்ஸில் ரொம்ப பிக்கர் ரோல் ப்ளே பண்ணுறவர் யாருன்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸு, நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க, எப்போ பேசுனீங்க, எவ்வளோ நேரம் பேசுனீங்க, ஸோ குவாலிட்டி ஆஃப் த கால், எது மூலமாக பேசுகிறீங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்களா, வாய்ஸ் லைன் யூஸ் பண்ணிங்களா, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி அதில் பேஸ் பண்ணி அனலிட்டிக்ஸ் பண்ணுறது வந்து டெலிகாம். ஸோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, ஒரு கஸ்டமர் வந்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறாரு, அவருக்கான ரிஸ்க் என்ன, அவங்க கஸ்டமர் டேட்டா பேஸ் எப்படி இருக்குது, அவரோட சிபில் ஸ்கோர் என்ன, இந்த மாதிரி. அகெயின் ஃபைனான்ஸும் ஆல்மோஸ்ட் சேம். ஓகே, ஸோ ஃபைனான்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஓகே, ஸோ வெதர் இஸ் அ லெஜிட்டிமேட், அவர் உண்மையாகவே வேலிடான ஒரு பர்சனாக இல்லையா, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன். அகெயின் கவர்மெண்ட் யூஸ் லாட் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே, கவர்மெண்ட் யூஸ் லாட் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் அபவுட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மக்களுடைய ஜென்ரல் பிஹேவியர் என்ன, அவங்களுடைய டெண்டன்சி என்ன, வாட் தே டூ. ஓகே, ரீசெண்டாக கூட வாட்ஸ்அப்பில் கூட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, தோஸ் ஹூ யூஸ் த குரூப்ஸ் ஃபார் மிஸ்மேனேஜ்மெண்ட் வில் பி டேக்கன் சீரியஸ் ஆக்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆட்டோமொபைல், நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ தே யூஸ் ஆட்டோமொபைல்ஸ் ஃபார் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த மாதிரி எஜுகேஷன், ஸோ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக தான், எஜுகேஷனில் வந்து அவ்வளோ பயங்கரமான டெவலப்மெண்ட் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. லைக் உங்களுடைய யூசர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க க்ளவுடில் டேட்டாவை, என்னென்ன டைப் ஆஃப் லெசன்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இட் வில் ஷோ யூ ஆட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி இட் வில் கிவ் யூ இன்ஃபர்மேஷன். ஸோ எஜுகேஷனில். அப்புறம் ரீட்டெயில் நமக்கு தெரியும், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஃப்ளிப்கார்ட், இதெல்லாமே ரீட்டெயிலில் வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸோட ரோல். ஓகே, இது பர்டிகுலராக ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டார்பக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இது சொன்னோம் இல்லையா, ஸ்டார்பக்ஸில் வந்து ஹவு தே யூஸ் இட் ஃபார் ஸ்டார்டிங் எ நியூ ஷாப். அதே மாதிரி அவங்களுடைய ஆப் ஒன்று இருக்குது, ஸ்டார்பக்ஸோட ஆப். அந்த ஸ்டார்பக்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக காஃபி பையிங், அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இட் வில் ப்ரெடிக்ட் வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் நியூ இருக்குது, அதை எது குடிக்கலாம், அவங்களோட ப்ரிஃபர்ட் ட்ரிங்க் என்ன, அவங்களோட யூஷுவல் ஆர்டரிங் டைம் என்ன, இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸைட்டிங்கான டீல்ஸு, கூப்பன்ஸு, அதை மாதிரி இட் வில் பி கிவிங். ஓகே, மோஸ்ட் கஸ்டமைஸ்ட் ஃபார் த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டார்பக்ஸ். இப்போ ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், ஸோ ப்ராக்டர் அண்ட் கேம்பிளும் வந்து இட் யூசஸ் மார்க்கெட் பேஸ்கெட் அனாலிசிஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, உங்களுடைய எவ்வளோ ஆஃபன் வாங்குறீங்க டேட்டாவை, எவ்வளோ சீக்கிரம் அடிக்கடி வாங்குறீங்களா, அப்புறம் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க, எப்பப்போ வாங்குறீங்க, என்னென்ன டைமில் வாங்குறீங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும். ஓகே, நம்ம இதில் கூட ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில் கூட ஒரு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்லாம் பக்கத்தில் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பால் இருக்கிற இடத்துலையே பக்கத்தில் தயிர், வெண்ணெய், பட்டர் எல்லாம் வச்சுருப்பாங்க. இல்லை பசங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகிற மாதிரி இந்த சாக்லேட்ஸு, கேண்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா பில்லு போடுற இடத்துக்கிட்ட இருக்கும். அப்போ குழந்தைங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா சாக்லேட் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் தான். எந்த இடத்துல வச்சா மக்கள் வந்து வாங்குவாங்க, ப்ராடக்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் யோசிக்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு நிறைய சிமுலேஷன் மாடல்ஸ் இருக்குது. ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான இடத்துல எந்த ப்ராடக்டை வச்சா மக்களுக்கு ஈஸியாக போய் சேரும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து
ரொம்ப தேவைப்படுற பொருளை உள்ளே வச்சுருப்பான், தேவையில்லாத பொருள்லாம் வெளில அடுக்கி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படின்னா என்னென்னா தேவைப்படுற பொருளுக்காக உள்ளே வரைக்கும் போவான்ல, போகும்போது இதெல்லாம் பார்ப்பான், பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளாம் இதெல்லாம் வந்து ஒரு வாட் டு சே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லலாம். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. ஜஸ்ட் இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் மட்டும் கிடையாது. எந்த ப்ராடக்டை எங்கே வைக்கிச்சா எங்கே வந்து அட்டென்ஷன் வருன்றதுக்கே தனியாக வந்து தே யூஸ் லாட் ஆஃப் சிமுலேஷன் மாடல்ஸ் அண்ட் அனாலிசிஸ். அதான் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே, தட்ஸ் வாட் டேட்டா அனலிட்டிக்ஸ் டாக்ஸ் அபவுட். ஓகே, ஸோ பிக் டேட்டாவோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டே பை டே இட் இஸ் க்ரோயிங். இப்போ பாருங்கள் 2021 இட் இஸ் அரௌண்ட் $64 பில்லியன் இருக்குது. பை 2027 இட் இஸ் அபவுட் 103 பில்லியன் டேட்டா அளவுக்கு க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, தட்ஸ் த மார்க்கெட் இஸ் எக்ஸ்போனென்ஷியலி ரைசிங், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான மார்க்கெட். ஓகே, அண்ட் சம் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃப்ரம் ஃபோர்ப்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கால்வாசி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸே ஒரு மாற்றிருக்காங்க பிக் டேட்டா அனலிட்டிக்ஸை பொறுத்து. ஓகே, 50% வந்து அவங்க பிஸ்னஸே ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்ற இன்ஃபர்மேஷனை வச்சு. அதே மாதிரி பண சதவீதத்தில் பாருங்கள் 5.3 பில்லியன் 2018 இருக்குது. 2026 இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ டு 19.4 பில்லியன். ரியலி 15% ரைஸ் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி காஸ்ட் கட் ஆகுது, டிக்ரீசிங் எக்ஸ்பென்சஸ் பை 49.2% அண்ட் கிரியேட்டிங் நியூ அவென்யூஸ் ஃபார் இனோவேஷன். புது இனோவேட்டிவ் ப்ராடக்ட் வர்றதுக்கு. ஓகே, ஒரு அசென்ச்சூர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் த கம்பெனிஸ் டு நாட் டேக் அப் திஸ் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுத்துக்காத பட்சத்தில் இன்னும் ஒரு சில காலத்தில் அந்த கம்பெனியே வந்து அப்சல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கம்பெனியே வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், நம்ம அத்திப்பட்டி மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஃப் தே டோன்ட் டேக் அப் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுத்துக்கலைன்னா 80% கம்பெனிஸ் வந்து தே மே ஃபேஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே கம்பெனிஸ் மே பிகம் அப்சல்யூட். ஓகே, தட் ஷோஸ் வாட் தட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்ன, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய என்ன பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஏன் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்த்தோம். ஒரு பேங்கிங் எக்ஸாம்பிள் ஆகட்டும், ஒரு ஹெல்த் கேர் எக்ஸாம்பிள் ஆகட்டும், இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். டிஸ்கிரிப்டிவ், டயக்னாஸ்டிக், ப்ரெடிக்டிவ், ப்ரிஸ்கிரிப்டிவ். ஓகே, இதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். ஓகே, ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ தான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸோட முக்கியமான ட்ரெண்ட் என்ன, ஏன் இது எப்படி இருக்கும் க்ரோத்து அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்த்தோம். ஓகே.